ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நான் தான் உங்கள் சவுதி தமிழன் ஹசன் பேசுகிறேன். இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அபஹா சிட்டியோட அவுட்டரில் இருக்க அல் ஒத்மான் ரோஸ் கார்டன் அண்ட் பெர்ஃப்யூம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 35 ரியால் ஆகுது. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 700 ரூபாய். 700 ரூபாய் கொடுத்து போகிற அளவுக்கு இது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நானும் உங்களை மாதிரி இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தோட்டத்தோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்க்கவே ரொம்ப பெரிய ஏரியா மாதிரி இருக்கு. இது எல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ரோஜா செடிகள்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் இருக்கு பாருங்க. இவங்க இந்த தோட்டத்துக்குள்ள ரோஜா செடிகள் அப்புறம் ஃப்ளவர்ஸ் மட்டும் வைக்காம ஒரு சில பல வகைகளும் உள்ள வளர்க்குறாங்க பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாதுளை, நல்ல பெருசு பெருசாக காய்ச்சி கிடக்கு. அண்ட் எஸ், நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தது ரோஜா செடி தோட்டம் தான். அது இங்கே என்னடா பூவே இல்லையான்னு கேட்குறீங்களா? எல்லாமே பறிச்சிட்டாங்க. அதாவது இங்கே வேலை பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செடிகளில் பூக்கள் பூக்க பூக்க இவங்க கேப் விடாமல் பறிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இந்த ரோஜா தோட்ட பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கேக்டஸ் மரம் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கேக்டஸ் மரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 வகையான செம்பருத்தி. இந்த தோட்டத்தில் உங்களுக்கு பூக்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால வகை வகையான பறவைகள் வருது. சாதாரண சிட்டுக்குருவியிலிருந்து தூக்குநாங்குருவி, தகை விளான் குருவி, பஞ்சுருட்டான், இதெல்லாம் போக ரொம்ப அபூர்வமாக நான் பார்த்தது ப்ளூ விசிலிங் த்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு. அதாவது தமிழில் சீகார் பூங்குருவின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை நான் கேரளாவில் பார்த்தேன். கேரளாவில் பார்த்ததுக்கப்புறம் நான் அங்கே தான் அதை பார்க்குறேன். உண்மையில் இந்த மாதிரி ஒரு பாலைவனத்தில் சீகார் பூங்குருவியை பார்க்குறதுக்கு அபூர்வமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், கேக்டஸ் செடியில் எப்படி பழங்கள் பழுத்து போயிருக்கு அப்படின்ட்டு செக்க செவன் இருக்கு பாருங்க. இந்த பழங்களை இங்கே உள்ள மக்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்களேன், கத்தாழை செடி ஒன்று, பேக்ரவுண்டில் 2 வகையான செம்பருத்தி செடியோட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அதுபோக நீங்கள் பார்க்குற மாதிரி வரிசை ஆர்ச்சஸ் செட் பண்ணி அந்த ஆர்ச்சஸில் பூந்தொட்டிகளால் ரொம்பவே அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த ஆர்ச் வழியாக நீங்கள் மேலே ஏறி வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு ஒரு பெரிய விருந்து காத்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு சின்ன ஏரியாவை விதவிதமான பூஞ்செடிகளை வச்சு ரொம்பவே கலர்ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு மினி ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளவர்ஸ்னால அவங்களோட பெர்ஃப்யூம் ப்ரொடக்ஷனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காண்டி தான் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. உண்மையில் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஊட்டியில் உள்ள பொட்டானிக்கல் கார்டனை பார்க்குற மாதிரியே இருக்குது. அப்படியே இந்த கார்டனுக்கு மேலே ஒரு சின்ன கூடாரம் மாதிரி இவங்க போட்டிருக்காங்க. நல்ல சோஃபா செட்டப்லாம் பண்ணி பக்கத்துலேயே ஒரு சின்ன கேன்டீன் கூட வச்சுருந்தாங்க. இந்த கூடாரத்தை இவங்க ஜஸ்ட் உட்கார்றதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் அவங்க இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் எடுத்து பழைய ஃபோட்டோஸ்லாம் வந்து இங்கே சும்மா ஒரு மியூசியம் மாதிரி சின்ன கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆக்சுவலாக பூ பறிக்கக்கூடாது. இங்கே நம்ம நாட்டுக்காரர் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவரோட ரெக்கமெண்டேஷனால் நம்மளாக பார்த்து ஒரு 8 10 ரோஸ் வரைக்கும் பறிக்கலான்னு ஒரு பெர்மிஷன் கொடுத்தாரு. ஸோ அந்த வேலை தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். பறித்த ரோஜா பூக்களை ரொம்ப நேரத்துக்கு வாடி போகாமல் இருக்கிறதுக்கு அவர் அழகாக ஒரு கிளாஸில் தண்ணியை நிரப்பி இந்த பூக்களோட காம்பை அழகாக தண்ணிக்குள்ளே முக்கி தந்திருக்காரு. இப்போ வாங்க ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு போகலாம்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியா தான் ரோஸ் பெர்ஃப்யூம் ப்ரொடக்ஷன் யூனிட். இது ஒரு சட்டி சட்டியாக இருக்குல்ல, ப்ரௌன் கலரில். இதுக்குள்ளே தான் இவங்க ரோஜா பூக்களை பிச்சு உள்ளே போடுவாங்க. உள்ளே போட்டதுக்கப்புறம் மேலே அந்த சில்வர் கலரான சட்டியை வச்சு மூடிடுவாங்க. மூடினதுக்கப்புறம் சட்டி கூட ஒரு பைப்பை அப்படி கனெக்ட் பண்ணிடுவாங்க பாருங்கள். இப்போ உள்ளே இருக்க ரோஜா பூக்களை வந்து ஹீட் பண்ணும்போது அந்த ரோஜா பூக்களில் இருக்க எசன்ஸு சூடு தாங்க முடியாமல் ஆவியாகி பைப்பு உள்ள இந்த தண்ணி இருக்கிற ஏரியாவுக்கு வருது. பைப் எல்லாமே இந்த தண்ணி தொட்டியை கிராஸ் பண்ணுறதுனால பைப்புக்குள்ளார இருக்க இந்த சூடான வேப்பர் எல்லாம் இந்த தண்ணியில் இருக்க கூலிங்னால கண்டென்ஸ் ஆகி அந்த பைப் வழியாக இந்த பக்கம் வந்து இந்த வரிசையாக கூடையாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கூடைகளில் கலெக்ட் ஆகுது. இதோ இப்போ பாருங்கள், இந்த தொட்டியில் தண்ணி இல்லாததுனால நீங்கள் கிளியராக பார்க்கலாம் உள்ள பைப் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே இந்த ஃபேக்ட்ரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாப் மாதிரி செட்டப் பண்ணி வச்சு அங்கேயே ப்ரொடியூஸ் ஆன பெர்ஃப்யூம்ஸு, ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து சேலுக்கு வச்சுருக்காங்க. இந்த ரோஸ் கார்டனை பார்த்து முடிச்சுட்டு திரும்ப அல்சோதா வந்து அங்கேருந்து அப்படியே ரெஜல் அல்மாக்கு வண்டியை விடலான்னு முடிவு பண்ணோம். ரெஜல் அல்மாக்கு போகிற பாதையை பாருங்கள், எத்தனை ஹேர்பின் பென்ஸு, கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல். நான் என்னோடய முந்தின வீடியோலேயே சொன்ன மாதிரி இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோட்ஸ் டிரைவ் பண்ணுறதுக்கு. ரெஜல் அல்மாவோட அழகையும் செழிப்பையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்னோடய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோ தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.